ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம எப்படி ஒரு சிம்பிளான சூப்பரான டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் 1 by 1 சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி, புதினா, மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்காக ஜிஞ்சர் கார்லிக், அப்புறம் ரைஸ், உங்களுக்கு தேவைப்படுற ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மஷ்ரூம்ஸ் எல்லாம் அழகாக சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கிறதுக்காக ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மசாலா பவுடர்ஸையும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட அளவுகள் எல்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோஸையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம்ஸையும் அழகாக அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா இலைகளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ½ லெமன் ஜூஸை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் தயிரையும் அது கூட சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மஷ்ரூம் எல்லாம் நல்லா வெந்து அதுலேருந்து தண்ணி வெளியில் வந்திருக்கும். அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணியை நீங்கள் ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அரிசியை அது கூட சேர்த்துக்கலாம். அரிசி போட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி இந்த மாதிரி ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா கலந்ததுக்கப்புறம் திரும்பவும் மூடி போட்டு மூடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி தம்காக வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிரியாணி நல்லா உதிராக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சாப்பிடும்போது நல்லா கமகமன்னு வாசத்தோட மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது கூடவே கொஞ்சமாக நம்ம ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.